கொடைக்கானலுக்கு காவிரி கிளம்பி போறது தெரிஞ்ச விஜய் வேகமா பஸ் ஸ்டாண்ட் கிளம்பி போறாங்க. இந்த டைம்ல வெண்ணிலா மாமா நானும் தம்பி ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பஸ் ஸ்டாண்ட் தான் போறேன், உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டு போறாங்க. அந்த நேரத்துல வெண்ணிலாவை நானும் வரேன்னு சொன்னதும் வெண்ணிலாவையும் கூட கூட்டு போறாங்க. இங்க குமரன் இருந்துட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்லவே இல்லை அவன் கொடைக்கானல் போறதுக்கு என்னன்னு தெரியல, நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்துட்டு வரேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிளம்புறாங்க. உடனே நிவின் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் குமரன் கூட போறாங்க. இங்க விஜய் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு வெண்ணிலா மாமாவை பஸ் ஏறி விடுறாங்க. அங்க காவேரி இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பஸ் ஏற இடத்துல பாத்துட்டு இருக்காங்க. காவேரி அவங்க நின்றுட்டு இருக்காங்க. உடனே காவேரி பார்த்துட்டு காவேரி எதுக்காக இப்ப நீ கொடைக்கானல் போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே விஜய் கேக்குறதுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல காவேரிக்கு. இல்ல இதனால என் மனசு சரியில்லை, அதனால கொஞ்ச நாள் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எனக்கு என்கிட்ட எதுக்கு காவேரி நீ சொல்லாம போற அதுக்காக அப்படின்னு கேட்கும்போது நானும் வரேன் உன் கூட அப்படிங்கிறாங்க. இல்லங்க நீங்க இங்கே இருங்க, எனக்கு கொஞ்ச நாள் தனிமையா இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனும் விஜய் எனக்கு தெரிஞ்சு ஏதோ இருக்குது காவேரி, சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா காவேரி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல வெண்ணிலா இருந்துகிட்டு காவேரி நீ என்கிட்ட பண்ண சத்தியத்துக்காக தானே நீ ஊரை விட்டு போகணும்னு சொல்ற, நீ எங்கேயும் போக வேண்டாம் காவேரி, விஜய் உனக்கானவர் தான், நீ விஜய் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு விஜய் ஷாக் ஆகுறாங்க. அப்பனா நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன், பண்ணி கிளம்பிட்டேன், என்னை விட்டு புரிஞ்சு போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல விஜய் அதுக்காக இல்ல விஜய், எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. எது நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறது உனக்கு நல்லதா அப்படி சொல்லிட்டு விஜய் சும கோவமா பேசிட்டு இருக்காங்க. விஜய் காவேரி எதுவும் சொல்லாத, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சுட்டேன். எங்க அப்பா அம்மா இல்லாம நான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ உங்க அப்பா அம்மா இல்லாம நீ ரொம்ப ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும் விஜய். அதே மாதிரி நாளைக்கு உன் குழந்தைய ஃபீல் பண்ணக்கூடாது, நீ காவேரியோட சேர்ந்து வாழ்றதா நல்லது. அதுவும் காவேரி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லியும் நான் தான் சுயநலமா கொஞ்சம் யோசிச்சுட்டேன். என் மேலதான் தப்பு விஜய், நீ காவேரி ஏத்துக்கோ விஜய், காவேரி கூட சேர்ந்து வாழ் விஜய், மாமா கூட ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நிவின் குமரன் வராங்க. குமரன் வந்துட்டு காவேரிட்ட என்ன காவேரி விஜய் கிட்ட கூட சொல்லாம நீ ஊருக்கு கிளம்பியிருக்க, என்னதான் உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேக்குறாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு இல்ல மாமா, என்னால ஒவ்வொரு தடவையும் விஜய் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாரு, அதனாலதான் நான் விஜய் விட்டு பிரியலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காவேரி பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக ஏதாச்சும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே குமரனுக்கு என்னது காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆமாண்ணே காவேரி கர்ப்பமா இருக்கிறா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு விஜய் கூட காவேரி சேருவான்னு பார்த்தா ஒவ்வொரு தடவையும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அப்பவே சொன்னேன் விஜய் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு போக சொல்லி, ஆனா காவேரி கேட்கவே மாட்டா. இத்தனை நாளா வெண்ணிலா மாறணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப அம்மாவை காரணம் காட்டுறா, அம்மா மனசார அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொன்னதும் குமரன் இருந்துகிட்டு இன்னும் காவேரி உனக்கு பிரச்சனை, நான் அத்தை கிட்ட பேசுறேன், இப்பவே வாங்க வீட்டுக்கு போகலாம், நீங்க வாங்க விஜய் என் கூட, நான் இப்பவே அத்தை கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறேன், நீங்க காவேரியோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், இதனால நீங்க பிரிஞ்சு வாழ்ந்தது வேற, இனிமேலும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழக்கூடாது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு எனக்கு அதுதான் விருப்பம், ஆனா காவேரிக்கு விருப்பம் அது இருக்கிற மாதிரி தெரியலையே, அவ என்னை விட்டு பிரிஞ்சு போறதுலதான் முடிவா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதெல்லாம் காவேரி சொன்னா கேட்டுக்குவா, வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம், இப்பவே நம்ம அத்தையை பார்த்து பேசலாம், நீ ஒண்ணு கொடைக்கானல் போயிட்டு அங்க போய் தனியா எல்லாம் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட வர்றாங்க. இங்க விஜய் காவேரி வெண்ணிலா குமரன் நிவின் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு சாரதா கொடைக்கானல் போறேன்னு சொன்னேன், இந்த பையனோட வீட்டுக்கு வந்திருக்க, என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே குமரன் வந்துட்டு அத்தை நான் உங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி கன்சீவா இருக்கா அத்தை, இந்த நேரத்துல விஜய் காவேரி பிரிச்சு வைக்கிறது நல்லது இல்ல அத்தை, இதனால உங்களுக்கு பயந்துதான் அவ சொல்லாம வந்திருக்கா, நீங்க சந்தோஷமா அவளை வாழ வைக்கணும், அவங்க விஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க சந்தோஷமா பதில் சொல்லணும், அதுக்காக தான் காவேரி இத்தனையும் மனசுல போட்டு புதைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது முதல்ல நீ சொல்லியிருந்தா அந்த பையனோட சேர்ந்து வாழ நான் சம்மதம் சொல்லியிருப்பேன்ல, ஏற்கனவே நீ விருப்பப்பட்டு அந்த பையனோட சேர்ந்து வாழணும் போகணும் வேற நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுட்டே கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எனக்கு சந்தோஷமா பதில் சொல்லணும், அதுக்காக தான் நான் இதனால உங்ககிட்ட சொல்லல, இந்த நேரத்துல உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப வருத்தப்பட்டு என்னை ஏத்துக்க மாட்டேன்னு நம்ம சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் கூட காவேரியை சேர்த்து வைக்கிறாங்க அவங்க அம்மா. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.